வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது காயல் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிளாக் ஷீப் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு எமோஷனல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஒரு குடும்பமே போகக்கூடிய அந்த லாஸ்ட் ட்ரிப் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, காயத்ரி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த சூசைட் அப்படின்றது நடக்குது. காயத்ரியோட அம்மா தான் அனுமோல் அண்ட் அப்பா தான் ஐசக். இவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. தங்களோட பொண்ணோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக அந்த குடும்பமே போகக்கூடிய ஒரு ட்ரிப். அந்த ட்ரிப்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, காயத்ரியோட லவ்வை ஏன் இவங்க அப்போஸ் பண்ணாங்க அண்ட் எதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனல் ஜேர்னில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த ஜேர்னியின் போதே அப்படியே நான் லீனியரா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், அந்த லவ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும் அண்ட் லிங்கேஷோட பிரசன்ட்ல என்ன மாதிரியான லவ் இருக்கு, அதுல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் லீனியரா காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த முயற்சிக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த லவ் அப்போஸ் பண்றதுக்கான அந்த ரீசன் இருக்கும்ல, அது ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொதுவா ஆண்களுக்கு தான் இந்த மாதிரியான ஜாதி வெறி அப்படின்றது அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா அப்படியே மாறா அனுமோலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே ஒரு விதத்துல ஃபேக்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தங்களுக்கு கிடைக்காத ஒரு சுதந்திரத்தை மற்றவங்களுக்கு தரக்கூடாதுன்ற மாதிரி பிற்போக்குத்தனமா யோசிக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே இதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சில எமோஷன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பெரிய லெவல்ல எந்த இம்பாக்டுமே கிரியேட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணு இறந்து போயிடுவா, அதுக்கப்புறம் எதனால இறந்துருப்பா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் லைஃப்ல என்ன நடந்தா என்ன அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த லவ் லைஃப்மே ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. அதோட லிங்கேஷோட பிரசன்ட் லவ் அப்படின்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜேர்னில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஓகேவா இருந்தாலும் அதுலயுமே நிறைய ரிப்பீட்டேட்டிவான சம்பவங்கள் தான் நடந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு இம்பாக்டை கொடுக்கல அப்படின்னே சொல்லுவேன். டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டா ஒரு சில காட்சிகள் இருக்கே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.